இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் துணியை வச்சு எப்படி அளவெடுத்து அந்த அளவெடுத்ததை எப்படி நம்ம துணியில் மார்க் பண்ணி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதான் துணின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ராங் சைடு. இப்போ மடிப்பு மடிச்சுக்குங்க. இதே இது நேர்கட் ப்ளவுஸ்னால் இப்படி நீல வாக்கில் மடிச்சுக்கலாம். இதே இது கிராஸ் கட் ப்ளவுஸ்னால் இந்த மடிப்பாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கேருந்து அளவெடுத்துக்கலாம் உயரம். இப்போ துணியில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அகல வாக்கில் மடிச்சிருக்கேன். இப்போ கீழே இருந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம எப்பவும் போல் அளவெடுத்துக்கலாம். பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து உயரம் எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். ப்ளவுஸை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக அப்படி மடிச்சுட்டு இங்கே மேலே ஷோல்டரில் இருந்து பாருங்கள். மேலே ஷோல்டரில் இருந்து கீழே வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸில் 13 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸில் வந்து 13 இன்ச் இருக்குது. அதோட அரை இன்ச்சை கூட்டி 13.5 இன்ச் வைக்கிறேன். வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச்சு தான் வைப்பேன். அந்த ப்ளவுஸில் எப்படி எடுக்கிறதுனா, ப்ளவுஸ் இப்படி திருப்பிட்டு இங்கே இப்படி வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இதை நல்லா இப்படி இழுத்துட்டு இந்த இடைவெளியை பாருங்கள். இதில் எவ்வளோ அளவு இருக்கோ அதான் கழுத்து அகலம். நான் வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன். கரெக்டாக இருக்கும் எனக்கு. 2.5 இன்ச் வச்சாச்சு. இப்போ ஷோல்டர் அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் அளவெடுக்கிறப்ப கொக்கி சைடு தான் அளவெடுக்கணும். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஷோல்டர் அகலம் எடுத்துக்கலாம். இங்கேருந்து இங்கே வர இந்த ப்ளவுஸில் வந்து 2.25 இன்ச் இருக்குது. பாருங்கள், 2.25 இருக்குது. அதோட 1 இன்ச்சை கூட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டே காலோட 1 இன்ச்சை கூட்டினா 3.25. இப்போ இங்கேருந்து கழுத்தோட உயரம் எடுத்துக்கலாம். கழுத்தோட உயரம் எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் 13 இன்ச்சுக்கு உயரம் எடுத்திருப்பீங்க. அந்த 13 இன்ச்சை வச்சு 13 இன்ச்சு இங்கே கீழே வச்சு பாருங்கள் என்ன அளவுன்னு. இந்த ப்ளவுஸில் வந்து 8.25 இருக்குது. இந்த ப்ளவுஸில் வந்து 8.25 இருக்குது. நான் 10 இன்ச்சு வைக்கிறேன். 10 இன்ச்சு வச்சு அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 10.25 இன்ச்சு வைக்கிறேன்.
இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன், இங்கேருந்து 3 இன்ச் வச்சுக்கிறேன். வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து ஆம்கோல் உயரம் எடுத்துக்கலாம். ஆம்கோல் உயரம் வந்து 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். தையலுக்கும் சேர்த்து 1/4 இன்ச்சு, 5.5. இங்கேருந்து ஆம்கோல் உயரம் வந்து 5.5 இன்ச் எடுக்கிறேன். இங்கே ஷேப்பு கரெக்டாக இருக்கிறதுக்காக இங்கேருந்து எடுத்த அளவை இங்கே வச்சுருங்க. இப்போ கோடு போட்டுக்கலாம். அதே 5.5 இங்கே வச்சுக்கோங்க, அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக. போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு அளவு வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸை பின்னாடி திருப்பி நல்லா சமமாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே வர இந்த ப்ளவுஸில் 20 இன்ச் இருக்குது. பாருங்கள், இந்த ஆம்ஹோல்ல இருந்து இந்த சைடு ஆம்ஹோல் வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். அதில் பாதி எடுத்துக்கோங்க. 10 இன்ச்சு. அதோட 1.5 இன்ச்சு கூட்டிக்கிறேன். அதே இது கீழேயும் அந்த அளவு வச்சு கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இங்கே கரெக்டான அளவு, இங்கேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்கு வச்சு வளைவு கோடு போட்டாச்சு. இப்போ அவ்வளோதான். இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கேருந்து இப்படியே கட் பண்ணி இங்கே இப்படியே வச்சு இப்படியே கட் பண்ணிடலாம். நான் இந்த ப்ளவுஸில் இதுக்கு பேக் சைடு உள்ளதை கட் பண்ணலை, ஏன்னா
இப்போ தான் புதுசாக நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா இந்த அளவை கட் பண்ணாமல் அப்படியே லைனிங் துணியில் வச்சு தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நூறு மெத்தட் எப்படின்னா இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு மட்டும் இப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த இது அப்படியே இருக்கும். அதுக்காக இப்போதைக்கு நான் இதை கட் பண்ணலை. இங்கே வர இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம்னா அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு அளவெடுத்துக்கலாம். மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். 1 இன்ச்சுக்கு நீங்கள் எவ்வளோ தப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் 1 இன்ச்சு விடுறேன். விட்டாச்சு. இப்போ மடிப்பு சைடு தான் நீளம் எடுக்கணும். இப்போ இங்கேருந்து கை நீளம் எடுத்துக்கலாம். கை நீளம் எப்படி ப்ளவுஸில் பார்க்குறதுன்னா பாருங்கள், கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து கை நீளம் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து 4.25 தான் இருக்குது. நான் 5.5 இன்ச்சு வைக்கிறேன். 5.5 இன்ச்சு வச்சு தையலுக்கும் சேர்த்து 6 இன்ச்சு வைக்கிறேன். கை நீளம் வந்து 5.5, அதோட 1/2 இன்ச்சை கூட்டி 6 இன்ச்சு வைக்கிறேன். ஆறு இன்ச்சு வச்சு இப்போ கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். மேலே இருந்து 7 இன்ச்சு வரை நீங்கள் 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 7 இன்ச்சுக்கு மேலே 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸில் சுற்றளவு எவ்வளோன்னு பார்ப்போம். ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த ப்ளவுஸில் வந்து 7.25 இருக்குது. பாருங்கள், இங்கே இருந்து இங்கே வர மேலே ஷோல்டரில் இருந்து இங்கே வர பார்க்கணும் என்ன அளவுன்னு. இந்த ப்ளவுஸில் 7.25 இருக்குது. 7.25னா ஒரு 1/2 இன்ச்சை கூட்டி 7.25 வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். இங்கேருந்து கை சுற்றளவு வந்து 6 இன்ச் இருக்குது. பாருங்கள், இந்த ப்ளவுஸில் கை சுற்றளவு வந்து 6 இன்ச் இருக்குது. இங்கேருந்து 6 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். 6 இன்ச்சு
அதோட 1.5 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்தும் 1.5 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். இப்போது இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மடிப்பு சைடு. இப்போ இங்கேருந்து இப்படி வளைவு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நடு சென்டர்லேயும் கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் கட் பண்ணிக்கலாம். இந்த நடுவுலையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரண்ட் எப்படி வளைவாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஏதாச்சும் ஒரு சைடு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு கட் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து நம்ம அளவு குறிச்சிருப்போம் 1.5 இன்ச்சுக்கு கரெக்டான அளவு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே இந்த கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை வச்சு கீழே சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், கீழே கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை வளைவு போட்டுக்கலாம். அந்த வளைவை இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃப்ரெண்டுன்னு தெரியறதுக்காக அங்கே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி நம்ம ஃப்ரெண்டு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணிக்கலாம். நான் பேப்பரில் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அதே அளவு தான் பேப்பர்லேயே அளவு எடுக்கணும். பாருங்கள், இங்கே வந்து 5.5 இன்ச்சு எடுத்திருந்தேன் ஆம்கோல் உயரம். அதே 5.5 இன்ச்சு. மார்பு சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விடுவோம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சு விடுங்க. 10 இன்ச்சுக்கு அளவு எடுத்துட்டு அதோட இங்கே 2 இன்ச்சுக்கு விடுங்க. அதுக்கப்புறம்
பாருங்கள் ப்ளவுஸில் இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஷோல்டரில் இருந்து இந்த டாட்டை இழுத்து இப்படி பிடிச்சி இங்கே வர என்ன அளவுன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருந்து ஷோல்டரில் இருந்து இந்த டாட்டை இழுத்து பிடிச்சிட்டு பாருங்கள் 12 இன்ச்சு இருக்குது. இதில் வந்து 12 இன்ச்சு இருக்குது. இதே மாதிரி தான் பிடிக்கணும், அளவெடுக்கணும். இந்த ஷோல்டரில் இருந்து இந்த டாட்டை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இங்கே பட்டி வர 12 இன்ச்சு இருக்குது. அதோட 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு. ஏன்னா மேலே நீங்கள் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கும் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் வேணும். மொத்தம் 13 இன்ச்சுக்கு அளவெடுத்துக்குங்க. பாருங்கள் 13 இன்ச்சுக்கு அளவெடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். கிராஸ் கட்டினா இந்த மாதிரி பேப்பரில் மார்க் பண்ணிக்கோங்க. 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த அளவு என்ன அளவுன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸில் 2.25 இருக்குது. பாருங்கள் இங்கே இருந்து இங்கே டாட் வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். 2.25 இருக்குது. அதோட 1 இன்ச்சை கூட்டி 3 இன்ச்சு. 2.25னா 3.25. பாருங்கள் இங்கேருந்து மேலே இருந்து 13 இன்ச்சுக்கு வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த சைடில் இருந்து இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதோட 1 இன்ச்சை கூட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட இந்த இங்கேருந்து 2 இன்ச்சும் இந்த சைட்லேருந்து 2 இன்ச்சு வச்சு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பேக் சைடு என்ன அளவு எடுத்தீங்களோ அதே அளவு தான் ஆம்ஹோல் உயரமும் மார்பு சுற்றளவும் வரும். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் கிராஸ் கட்னால நல்லா கிராஸாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு கரெக்டாக இருக்கோ அந்த சைடை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே அளவு வச்சு. இப்போ இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள் மார்க் பண்ணியாச்சு. இந்த பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே மார்பு சுற்றளவு குறிச்சிருப்பீங்க, அதையும் குறிச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கட் பண்ணியாச்சு.
அவ்வளோதான், நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இனி பட்டிக்கு தான் கட் பண்ணணும். இது பட்டிக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறப்ப என்ன அளவுன்னு பார்த்து அதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் துணியில் எப்படி நம்ம இந்த அதை அளவு வச்சு நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லைனிங் துணியில் எப்படி கட் பண்ணிக்கணும் பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸில் இந்த இதில் வந்து இதில் வேறு பார்டர் இருக்குது, இதில் வேறு பார்டர் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பீஸை கட் பண்ணிக்கலாம். சின்ன பார்டர் உள்ளதை நான் பேக் பீஸ் இதில் வைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி துணியை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மடிச்சுட்டு ப்ளவுஸை வச்சு அதோட 1/4 இன்ச்சு மட்டும் தள்ளி வெட்டிங்க. இப்போ இதை வெட்டுறேன், வெட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இவன் நம்ம அடுத்து ஸ்லீவும் ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைடு பெரிய பார்டர் உள்ள சைடு தான் நான் ஸ்லீவ் கட் பண்ணுறேன். இங்கே வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டே தள்ளி கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஸ்லீவுக்கு. நம்ம அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு பார்க்கலாம். நீங்கள் கிராஸாக கட் பண்ணிங்கனாலும் இந்த துணியிலையுமே நீங்கள் கிராஸாக வச்சு தான் கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் இங்கே வச்சு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி சமமாக வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.